வணக்கம் குட்டீஸ், வாங்க நம்ம கதைக்குள் போலாமா? காலை அமைதி மீண்டும் எருக்கம்பட்டியை சூழ்ந்திருந்தது. ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு புதிய மர்மம் பிறந்திருந்தது. வியாபாரியும் மாட்டு வண்டி ஓட்டியும் அவசரமாக கிராமத்தை நோக்கி திரும்பினர். அவர்களின் முகத்தில் பயம் தெளிவாக தெரிந்தது. மீண்டும் கொள்ளை! அந்த வார்த்தை வீடுதோறும் பரவியது. நாங்கள் தூங்கிவிட்டோம், எதுவும் நினைவில்லை. ஆனால் எல்லா புடவைகளும் போய்விட்டது. வியாபாரியின் குரல் நடுங்கியது. கிராமத் தலைவர் மெதுவாகச் சொன்னார், இது சாதாரண கொள்ளை இல்லை. அந்த நேரத்தில் ஒரு காவல் ஜீப் வந்து நின்றது. புதிய இன்ஸ்பெக்டர் இறங்கினார். அவரது பார்வை அமைதியானது, ஆனால் கூர்மையானது. நீங்கள் தூங்குவதற்கு முன் ஏதாவது சாப்பிட்டீர்களா, குடித்தீர்களா? தேநீர் மட்டும் சார். அந்த பதில் இன்ஸ்பெக்டரின் மனதில் பதிந்தது. அவர்கள் சம்பவ இடத்தை அடைந்தனர். மண் ஈரமாக இருந்தது. மாட்டு வண்டி சக்கரத் தடயங்கள், அதற்கு பக்கத்தில் கால் தடயங்கள். இது திட்டமிட்ட வேலை. யாரோ இரவில் இங்கு காத்திருந்தார்கள். காவல் நிலையத்தில் முன்னைய புகார்களை ஆய்வு செய்தார். ஒரே மாதிரி சம்பவங்கள். இரவு பயணம், கிராம எல்லை, திடீர் நினைவிழப்பு. இது சாதாரண திருட்டில்லை, யாரோ திட்டமிட்டு செய்கிறார்கள். தீபாவளி நெருங்கியது. அதே வியாபாரி மீண்டும் வருவதாக தகவல். இன்ஸ்பெக்டர் மெதுவாக சிரித்தார். அவரது மனதில் ரகசிய திட்டம் தயார். இந்த முறை இருள் காத்திருக்காது. மாலை 7:30 மணிக்குப் பிறகு கடைசி பேருந்து தவறியது என்ற அதே கதை மீண்டும் நிகழ்ந்தது. வியாபாரி வழக்கம் போல தேநீர் கடைக்கு வந்து உதவி கேட்டார். தேநீர் கடை உரிமையாளர் அதே அன்பான முகம், அதே அமைதியான குரல். மாட்டு வண்டி நிறுத்தப்பட்டது. தேநீர் கப் கொடுக்கப்பட்டது. சில நிமிடங்கள் கழித்து வண்டியோட்டி கண்கள் மங்கியது போல் காட்டினார். வியாபாரி மெதுவாக சாய்ந்து ஆழ்ந்த தூக்கத்திலிருப்பது போல அமைதியாக இருந்தார். மாட்டு வண்டி மெதுவாக கிராமத்தை நோக்கி நகர்ந்தது. பழைய பங்களா அருகே வந்தபோது நிழல்கள். அவை மெதுவாக இருளிலிருந்து வெளிவந்தன. வண்டி நிறுத்தப்பட்டது. இவர்கள் தூங்கிவிட்டார்கள் என்று ஒருவர் மெதுவாகச் சொன்னார். சில வினாடிகளில் பைகள் எடுத்துச் செல்லப்பட்டன. நிழல்கள் இருண்ட காட்டுக்குள் மறைந்தன. அது யார்? அடுத்த பகுதியில் இந்த மர்மம் திறக்கும்.